ஹீரோயினை பழி வாங்கறதுக்காக நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான், ஒரு பக்காவான ஒரு திட்டத்தை போடுறான். அவள் ஷேரி ஷாப் தானே நடத்திட்டு இருக்கா. அந்த இடத்தோட ஓனர்கிட்ட போய் மிரட்டுறான். நான் வந்து பணம் தரேன், இந்த இடத்த ஏன் பேருக்கு எழுதி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அவனும் பணத்துக்கு ஆசைப்பட்டு ஓகேன்னு சொல்ல, அடுத்த நாளே நம்மளோட ஹீரோயின் அவளோட ஷாப்புக்கு போய் பார்க்குறா. பார்த்து அவளுக்கு பயங்கர ஷாக்கு. அவளோட கடையில் இருக்கிற எல்லா துணியையும் தூக்கி வீசிட்டு இருக்காங்க. இப்போவே இடத்த காலி பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டு இவளுக்கு ஒன்றுமே புரியலை. உடனே வந்து பதறா, என்ன சொல்கிறீங்க, எதுக்கு இது மாதிரிலாம் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி. இந்த இடத்தோட ஓனர் தான் வந்து இப்படிலாம் பண்ண சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவளுக்கு ஒன்றுமே புரியல. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்ல, ராகவராவ் தான் இந்த இடத்த வாங்கியிருக்காரு, அதனால அவர்கிட்ட போய் நீங்கள் எதாக இருந்தாலும் பேசிக்கோங்கன்னு சொல்ல, இவளுக்கு அப்போ தான் புரியுது, ஐயோ எல்லாமே வந்து ஹீரோட வேலையா அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து ராகவ் வீட்டுக்கு போகிறான். அங்கே போய் பார்த்தா அவன் வேணுனே இவளை வந்து வெயிட் பண்ண வைக்கிறான். அவள் அதெல்லாம் தாங்கிட்டு அவனுக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருக்கா. ஏசியெல்லாம் வந்து ஹை ஸ்பீடில் வைக்கிறான். அப்படியே குளிருது, நடுங்குது அவளுக்கு. அப்படி இருந்தும் எதையும் கவனிக்காமல் அவள் வந்து பொறுமையாக அவனுக்காக வெயிட் பண்ணுறான். இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணுமா, கீழே இருக்கு இல்லைங்க, கிளிக் பண்ணி பாருங்கள்.